ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 16/3/2025 அக்ஷயா AK 694க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான் ரிசல்ட் நண்பா. நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 255 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 976. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 562ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிசி போர்டோட 36 கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோடு நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கிது நண்பா. அதாவது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏயா அல்லது சியாங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இங்கே நான் 750லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது 50. ஸோ இந்த 50ஓட 36 ப்ளஸ் பண்ணணும். +3 and 6 இதெல்லாம் ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, எங்கள் 6ஓட 0 கூட்டினோம்னா 6. அப்போ நம்மளுக்கு 8 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ அல்லது சி, ஏ போர்டா அல்லது சி போர்டா. இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த 750க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 478 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட் நம்ம பிசியோட 36 ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஹிட்டு. இப்போ நம்ம 478க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 78. இதோட +36 நம்மளுடைய எக்ஸ். இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 8ஓட 6 கூட்டினோம்னா 4. அப்போது 0 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டு, ஏயா அல்லது சியா. இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த 478க்கு அப்புறம் 0 அல்லது 4 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 600 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பெயர் இருக்குது. ஸோ நம்ம பெயர்ஸ் பார்க்கல. ஜஸ்ட்டு நம்ம ஏ போர்டா அல்லது சி போர்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு ஹிட்டு. இப்போ 600க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது இந்த 00, இதோட +3 and 6. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 3 கூட்டினோம்னா 3 தான் வரும். இங்கே நம்மளுக்கு 6 வரும். அப்போது 3 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 600க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ அல்லது சி. இப்போ இந்த 600க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 876. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட நம்மளுக்கு இந்த 3வது ஃபார்மேட்டு ஹிட். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டோட சேர்த்து நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது நண்பா. அதாவது கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு இது சி, இந்த இடம் நம்மளுக்கு பிசி, இந்த இடம் நம்மளுக்கு சி. அதாவது தெரியாதவங்களுக்காக போடுறேன். இப்போ 876 பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 76, இதோட +3 and 6. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 6ஓட 6 கூட்டினா 2. அப்போ 0 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 876க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ அல்லது சி. இப்போ நம்மளுக்கு இந்த 876க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 562. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி நண்பா. இப்போ 4 ட்ரா பார்த்தாச்சு. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா.
இப்போ நம்ம 562க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 62 இதோட +3 and 6. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 562க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ அல்லது சி. இப்போ இந்த 562க்கு அப்புறம் 98 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 976. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஸோ இப்போ நம்மளுக்கு போர்டு மாதிரி ஏ போர்டில் வந்திருக்கு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ நண்பா. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து சி போர்டு வந்திருந்தாலும் குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா ஏ போர்டு மாறுது. ஸோ இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் இதை நான் சி போர்டு கெஸ்ஸிங்காக கொண்டு வந்திருக்கேன். இல்லைனா நம்ம இதை ஏ போர்டு கொண்டு போயிருக்கலாம். இப்போ நம்ம 976க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 976 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 76 இதோட +36. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 6ஓட 6 கூட்டினோம்னா 2, 02 நம்மளுக்கு இந்த 976க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ அல்லது சி. ஏ அல்லது சி வந்து 0 அல்லது 2. இப்போ இந்த 976க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 255. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதே இது போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. நிறைய பேருக்கு குழப்பம் வரும். சி போர்டு வீடியோவில் நம்மளுக்கு இப்போ ஏன் ஏ போர்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ அல்லது சி. அதனால தான் நாங்கள் ஏசி போர்டாக கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த 255 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நண்பா நம்ம சி போர்டு பார்க்க போகிறோம். நான் சி போர்டுக்கு தான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக சி போர்டாக இருந்தாலும் இப்போ குறிப்பிட்ட ட்ராக்கு அப்புறம் ஏ வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஃபார்மெட்டில் சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இதை சி போர்டு வீடியோவாக போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 255 இதில் நம்ம எடுக்க போகிறது 55 இதோட +36. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 5ஓட 6 கூட்டினோம்னா 1, 8 அல்லது 1 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 8 அல்லது 1 வந்திருக்கு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்துக்கலாம். ஏ அல்லது சி. ஸோ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகப்படியாக வந்து சி போர்டுக்கு தான் வீடியோ போட்டிருக்கோம். 8 அல்லது 1 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இல்லை எனக்கு போர்டெலாம் ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடுறோம். சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 8 அல்லது 1 இருக்குது. இந்த ட்ராவல் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. 8 1 அல்லது 1 8 1188 இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 16/3/2025 அக்ஷயா ஏகே 694க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு ஏ போர்டில் இருக்குது. ஆனால் அதுக்கு முந்தின ட்ராக்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சி போர்டில் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரா நம்ம சி போர்டுன்னு தான் போட்டிருக்கிறோம். வேணும்னா நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம், இல்லை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பனாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதுதான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.